ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குரூப் 4 2024 நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கூகுள் ஃபார்ம் சர்வே பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ண சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணியிருந்தீங்க, ஃபில் பண்ணியிருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ கூகுள் ஃபார்மை பொறுத்தவரையிலும் அதிகமாக ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்ட்ரெஸ்டான ஸ்டூடெண்ட்ஸு ஓரளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கிடைக்கும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட்ஸு, அதேமாதிரி ஓரளவுக்கு மார்க் பண்ணியிருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஃபில் பண்ணுவாங்க. ஓகேங்களா? சரி, ரைட்டு. நாம வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம அந்த வீடியோவுடைய டிபிலயே வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம டைட்டிலாவே அதான் வச்சிருந்தோம். குரூப் 4 2024 கட் ஆஃப் ப்ரிடிக்ஷன் பண்ணுறதுக்காக கூகுள் ஃபார்ம் வைக்கிறேன். அதை வந்து நீங்க ஃபில் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? ஸோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 3000 பேருக்கு மேல பார்த்திருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா, இன்ட்ரெஸ்டட் ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் தான் என்ன பண்ணியிருந்தாங்க, ஃபில் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க என்ன டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? சரி, ரைட். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குரூப் 4 அதாவது குரூப் 2 2024க்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு புக்ஸ் படிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல்ஸ் புக்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேங்க், ஓகேங்களா, டெஸ்ட் போட்டு பார்க்குறதுக்கு நீங்கள் வீட்டிலேருந்தே டெஸ்ட் போட்டு பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு நாளைக்கு 2 டெஸ்ட் 3 டெஸ்ட்னோட நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். அந்தமாரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஸ்டின் பேங்க் வேணுனாலும் சரி, தமிழ் அண்டு பொது அறிவு ரெண்டுமே. ஓகேங்களா? ஸோ வேணுனாலும் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், 500 ருபீஸ் பே பண்ணி என்ன பண்ணிக்கலாம், ஒரே நிமிஷத்தில் பிடிஎஃபாக வாட்ஸ்அப்பில் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், கொஸ்டின் பேங்கை வாங்கிக்கலாம். ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புக்ஸ் வீட்டுக்கே வந்துடும். ஓகேவா? ஸோ வேணும்னா மேலே இருக்கிற நம்பருக்கு என்ன பண்ணிக்கோங்க, கால் பண்ணி ஆர்டர் பண்ணி வாங்கிக்கோங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்மளுடைய இந்த கூகுள் ஷீட் ஓப்பன் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ அந்த பேஜில் ஓப்பன் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 342 பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு 3000 பேர் பார்த்துருக்குற அந்த வீடியோஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 342 பேர் தான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா கூகுள் ஃபார்ம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1000 பேராவது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்த்தோம். ஓகேவா? ஆனால் வந்து அவ்வளோவா இன்ட்ரெஸ்ட் காட்டல. ஏன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா மார்க் அந்தளவுக்கு இல்லை அப்படிங்கிறது தான் இதை காட்டுது. ஓகேங்களா? ஸோ வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே, ஸோ இதை வச்சு நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த சர்வே என்ன சொல்லுது, என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம், பார்க்கலாம். சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கூகுள் ஃபார்ம் பொறுத்தவரை நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அட் தி சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக்ட் வைஸ் எடுக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து நம்மளுக்கு என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ இது பார்க்கும்போதே போதும். ஸோ எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேருந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா மேல் ஆண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 206 பேர் நம்மளது வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணியிருக்கிறாங்க. பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா 129 பேர் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பிளாங்க் அவுட்னு 7 பேர் சொல்லியிருக்கிறாங்க. இது என்ன கேட்டகரின்னு தெரியல. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா கொஸ்டின் லெவல் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். இதில் பாருங்கள் மாடரேட் தான் அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கொஸ்டின் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் தான் அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டை விட கடினம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு அடுத்தது அதிகபட்சமாக சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா? கடந்த ஆண்டை விட கொஸ்டின் பேப்பர் கஷ்டம். இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா மாடரேட் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமாக சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா போன வருஷத்தோட கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 88 பேர் அதிகமாக சொல்லியிருக்கிறாங்க. கடந்த ஆண்டை போன்றது, போன வருஷம் எப்படியோ கொஸ்டின் பேப்பர் அதே அளவு தான். ஓகேங்களா? அது ஈஸினாலும் சரி, கஷ்டம்னாலும் சரி, மாடரேட்னாலும் சரி, போன வருஷம் லெவலுக்கு அப்படின்னு சொல்லி அதுக்கு 3வது இடத்துல அதுதான் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி போன வருஷத்தோட ஈஸின்னு சொல்லிட்டு ஒரு 31 பேர் சொல்லியிருக்காங்க. அது எதை வச்சு சொல்றாங்கன்னு தெரியல. ஓகே, அது அவங்க இஷ்டம். ஓகேங்களா? போன வருஷத்தோட ஈஸின்னு ஒரு 31 பேர் சொல்லியிருக்காங்க. டஃப் அப்படின்னு சொல்லிட்டு 23 பேர் சொல்லியிருக்காங்க. டஃப்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து ஈஸின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 பேர் என்ன பண்ணியிருக்காங்க, சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த கேட்டகரி. ஓகேவா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்யூனிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிசி தான் அதிகபட்சமாக பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? பிசி தான் அதிகபட்சமாக ரெஸ்பான்ஸ் பண்ணியிருக்காங்க. 168 பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எம்பிசி 106 பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து எஸ்சி 43 பேர் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்து பிசிஎம் 14 பேர் அண்டு எஸ்சிஏ 9 பேர். ஓகே, எஸ்டி 2 பேர். ஓகேவா? ஸோ எப்படி வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருந்தாங்களோ அதே அளவில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபில்லிங்கும் நடந்திருக்குது. ஓகேங்களா? இந்த ஃபில்லிங்கும் அதே மாதிரி தான் நடந்திருக்குது. ஸோ இதுதான் கம்யூனிட்டி ரெஸ்பான்ஸ். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் டைப்பிங் முடிச்சிருக்கீங்களா, முடிக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். இதுக்கு முடிக்காதவங்க வந்து பார்த்தீங்கன்னா 176 பேர் பண்ணியிருக்காங்க. டைப்பிங் வந்து பார்த்தீங்கன்னா போத் ஹையர் வந்து பார்த்தீங்கன்னா 152 பேர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி ஸ்டெனோ வந்து பார்த்தீங்கன்னா 14 பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ முடிக்காதவங்க டைப்பிங்கு அண்ட் ஸ்டெனோ டைப்பிங் இதெல்லாம் முடிக்காதவங்க 176 பேர் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் அதிகமாக பண்ணியிருக்காங்க. ஸோ முடிச்சவங்க என்ன பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 200க்கு உங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு 160, 165, 167, 162, 168, 166, 170 பாருங்கள் பண்ணியிருக்கிறாங்க ஒருத்தர்.
164, 172, 163, 169, 171, 161, 57, 55, 59, 73, 56, 58, 46, 54, 43, 34, 78 பண்ணியிருக்கிறாங்க. 150, 153, 175 ஒருத்தர் பண்ணியிருக்காங்க பாருங்க. 174 பண்ணியிருக்கிறாங்க. 105, 140, 152, 142, 151, 110, 144, 180 பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து அவங்க 200க்கு போட்டாங்களா 300க்கு போட்டாங்களான்னு தெரியல. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. சரி இருக்கட்டும், போட்டிருக்கிறாங்க. 177, 58, 23, 38, 65, 124, 168 ஆன்சருக்கு இப்படியும் 174 போட்டிருக்கிறாங்க. இதில் ப்ளஸ் ஆர் மைனஸ் 2 or 3 இருக்கிறாங்க. கிரேஸ் மார்க் இல்லாமல் 147, 176 சொல்கிறாங்க. 165, 196. கண்டிப்பாக இது வந்து 200க்கு கிடையாது. ஸோ அவங்க 300க்கு போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா போடணும்னு சொல்லி போட்டிருக்கிறாங்க. ஓகேவா, இதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்க வேண்டியதில்லை. 161, 127, 47, 66, 258 பாருங்கள். இவங்க வந்து 300க்கு போட்டிருக்கிறாங்க. அது இல்லாத அதுவும் 300க்கும் ரைட்டாங்கிறது தப்பு தான். ஏன்னா என்னென்னு தெரியாது போடுறவங்களும் நம்ம என்ன நினைக்கலாம். 158 ப்ளஸ் 145, 131, 161, 191 இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா 300க்கு போட்டிருக்கிறாங்க. இல்லைன்னா அது பொய்யா கூட இருக்கலாம். 136. ஸோ ரெஸ்பாண்டன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ரேஞ்சில் தாங்க இருக்கிறாங்க. ஏறத்தால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேருக்கு பக்கமாக 170 ப்ளஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு 10 பேருக்கு பக்கமாக 170 ப்ளஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ வேறு ஒன்றும் பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த 160 அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கிறாங்க. ஓகேங்களா, நிறைய பேர் அந்த ரேஞ்சில் தான் இருக்கிறாங்க. சரி, இப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களில் எத்தனை பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படிங்கிறதுல பாருங்கள். 2 பேர் பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. 55 பேர் சொல்லியிருக்கிறாங்க. 2 பேர் பண்ணியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களில் 2 பேர் வந்து பார்த்தீங்கன்னா 150 ப்ளஸ் போட்டிருக்கிறாங்க. சரி, 170 ப்ளஸ் போட்டிருக்கிறாங்கன்னு 55 பேர் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இது வந்து ஒரு 110 பேர் 170 ப்ளஸ் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில். அதே மாதிரி 55 பேர் என் ஃப்ரெண்ட்ஸுங்க யாருமே இல்லை, 170 ப்ளஸ் யாருமே இல்லைன்னு சொல்லிக்கிறாங்க. அதே மாதிரி என் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லி 44 பேர் போட்டிருக்கிறாங்க. அப்போ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை 44 பேர் 170 ப்ளஸ் போட்டிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒருத்தருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு 39 பேர் சொல்லியிருக்கிறாங்க. 3 பேர் போட்டிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்களை 3 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு 27 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, அப்போ 6, 7, 21 81 பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, 3 பேர் இது சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 5 பேர் போட்டிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுங்க 5 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு 20 பேர் சொல்லியிருக்கிறாங்க 170 ப்ளஸ். ஓகேவா, 4 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு 19 பேர் சொல்லியிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு 4 பேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 19 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா 10 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. 10 பேர் போட்டிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு 10 ஸ்டூடெண்ட்ஸ் சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. அவங்க சொல்லியிருக்கிறாங்க, அவங்க சொன்னதை சொல்லியிருக்கலாம், அல்லது இவங்க மிகப்படுத்தி சொல்லியிருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். ஓகேவா, சரி நம்ம இப்போதைக்கு இது ஓகேவா. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இல்லை, யாருமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி 6 பேர் போட்டிருக்கிறாங்கன்னா 6 பேர் சொல்லியிருக்கிறாங்க. 6 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு 6 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, ஐ டோன்ட் நோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, 8 பேர் போட்டிருக்கிறாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ் 8 பேர் போட்டிருக்கிறாங்கன்னு 3 பேர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கிறாங்க, நோன்னு சொல்லியிருக்கிறாங்க, யாரும் இல்லை, ஒரு நண்பர் உள்ளார்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. 7 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு ஸ்டூடெண்ட் சொல்லியிருக்கிறாங்க, சொல்ல மாட்டுறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, தெரில. ஸோ இதுதான் 2 மெம்பர்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, 10+ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்கிறாங்க. 10+ அப்படின்னா இது வந்து இவங்க யூகத்தில் சொல்கிறாங்கன்னு அர்த்தம். ஓகேங்களா, சாரி. ஓகேவா, 20 பேர் இருக்கிறாங்கன்னு ஒரு ரெஸ்பான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா, ஸோ அவங்க எந்த இன்ஸ்டியூட்டில் இருக்கிறாங்க, எங்கே இருக்கிறாங்கன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இல்லை வேணுங்கிறதுக்கு சொல்கிற மாதிரி இருந்தால் சரிப்பட்டு வராது. இது பாருங்கள், ஒரு ரெஸ்பான்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 6244 பேர் இருக்கிறாங்க. என்னன்னே தெரியலை, இது என்னன்னே தெரியாமல் அவங்க ஃபில் பண்ணி வச்சுருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ எனது அகாடமியில் 15+ சார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 170 பேர். ஒருவர் நோ மேக்ஸிமம் 160, 162, 165 எபோவ் சார் அதுதான் சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஒரு இன்ஸ்டியூட் பேர் சொல்லி ஒருத்தர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க. வேறு ஒன்றுமே கிடையாது. ஓகேங்களா, ஸோ ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கன்னு தான் சொல்லியிருக்கிறாங்க. ஒழிய நம்ம கூட டைரெக்டாக ஃபில் பண்ணவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் வராங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் சேர்த்தியா சொல்கிறீங்கன்னு கேட்டுறோம். ஓகேங்களா, அதுக்கு வந்து நோன்னு 286 பேர் சொல்லியிருக்கிறாங்க. எஸ்ன்னு வந்து பார்த்தீங்கன்னா 56 பேர் கிரேஸ் மார்க் சேர்த்து சொல்லியிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கிரேஸ் மார்க் சேர்த்தாம என்ன பண்ணியிருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரி நான் கேட்டிருந்தேன். ஓகேங்களா, அதாவது நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரியில் இருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தேன்.
அதுக்கு வந்து நோ சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 325 பேர், மேக்ஸிமம் எல்லாருமே இல்லைன்னு தான் சொல்லிட்டாங்க. சிலர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பிடபிள்யூவில் 10 பேர் இருக்கிறாங்க, டெஸ்ட் டியூவில் 4 பேர் இருக்கிறாங்க, எக்ஸ் சர்வீஸ் மேனில் 3 பேர் இருக்கிறாங்க. ஓகேவா, மேக்ஸிமம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா. ஸோ இதுதாங்க இந்த கூகுள் ஃபார்மில் வந்து நான் கேட்ட டீட்டெயில்ஸ் இதாக இருக்குது. ஸோ 170+ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக ஃபில் பண்ணவங்கள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் தான் இருக்கிறாங்க. ஓகேங்களா. அதேமாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொன்னதை வச்சு பார்க்கும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு 150 பேருக்கு மேலே சொல்லியிருக்கிறாங்க. ஓகேங்களா. ஒரு 150 பேருக்கு மேலே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் மொத்தமாக இருக்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா. ஸோ சொல்கிறவர்களும் நம்புவோம். ஓகேங்களா. ஒரு 100 to 150 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஓகேவா. அது இருக்கட்டும், நம்ம வரும்போது பார்த்துக்கலாம். நம்ம அடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நான் கட் ஆஃப் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரிடிக்ஷன் நான் போடுறேன். ஓகேங்களா. பாருங்கள், இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.